சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஒரு முக்கியமான கொஸ்டின் பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி நேத்தி வந்து கமர்தன் வந்து பார்வதி பார்த்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா இறந்தது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருப்பாங்க. அப்போ பாரு வந்துட்டு சாதாரணமாக எஃப்ஜே வந்து நீங்கள் லாயர் ஃபேமிலின்னு சொன்னதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. உங்கள் அப்பா இறந்தார்லடி அது ஞாபகம் இருக்காங்கிறது மாதிரி பாருவோட அப்பாவோட டெத்தை எடுத்ததுக்கப்புறமும் கூட பாரு ஏன் அதுக்கு பதில் சொல்லலை? அப்போ இந்த இடத்துல அமைதியாக போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவங்க அமைதியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் கமர்தன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது, இது வந்து எடிட்டிங்கில் கட்டில் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரு வந்து நான் உனக்காக தாண்டா சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே, நான் எனக்கு அந்த டைமில் அப்படி தாண்டா தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு கமர்தன் வந்து நான் என்னடியே ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது வந்து எடிட்டிங்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படி பண்ணினதுக்கு தான் கமர்தன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்கள் அப்பா வந்து இறந்து போனார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருக்கு பக்கத்தில் எதுவும் பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ரொம்ப சிம்பிள். எஃப்ஜே வந்து பாருவோட ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அது ரைட்டோ தப்போ கோவம் வந்துச்சு. கமர்தன் வந்து பாருக்கு பிடிக்கும், அதனால இப்போ கமர்தன் சொல்லும்போது அவங்க பெருசாக அஃபெண்ட் ஆகலை. அதனால தான் அவங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு அதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது, அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணதை அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தான் கமர்தனை டைரெக்டாக கன்ஃபர்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா கமர்தன் வந்து கோவம் வந்தால் வாய் விடுவார், இவங்களும் திருப்பி வாய் விடுவாங்க. கடைசி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நார்மல், ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்கிற 2 பர்சன்ஸ் நடுவில் உள்ள சண்டையாக தான் அதை நான் பார்க்குறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.